ஹாய், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. நான் வந்து ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். அவருக்கு வந்து இங்கிலீஷும் தெரில, தமிழும் தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்திலேயே தான் பேசினார். அவர் வந்து காருக்கு வந்து ஆயில் மாற்றணும், எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். நானும் டீட்டெயில் ஃபுல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சேன். இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணுறேன், அதனால் உங்கள் ஸ்கேனர் அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். நானும் என்னோடய ஸ்கேனர் அனுப்பிச்சி வச்சேன். எனக்கு ஜிபேலாம் வேணாம், எனக்கு ஃபோன்பேவோட ஸ்கேனர் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ஃபோன்பே இல்லை அப்படின்னு சொன்னேன். சரின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோட ஐடியாவது அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னார். நான் என் ஃப்ரெண்டோட நம்பர் அனுப்பிச்சி வச்சேன். என் ஃப்ரெண்டோட நம்பருக்கு 10 ரூபா அனுப்பிச்சிட்டேன், வந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நானும் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், வந்துருச்சு, மெசேஜ் வந்துருக்குடா அப்படின்னு சொன்னான். சரி சார், இப்போ எதுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அமௌண்ட்டு, நீங்கள் ஆயில் மாற்றினதுக்கப்புறம் அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். இல்லை பரவாயில்ல, நான் அனுப்புகிறேன், நான் மீட்டிங்கில் இருப்பேன், இப்போ அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொன்னார். சரி அனுப்புங்கன்னேன். அவர் இப்போ வந்து நான் 19,700 அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அனுப்பிச்சிட்டேன், எனக்கு இந்த ஐடிக்கு வந்து அந்த 15,700 பேலன்ஸ் அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதில் எனக்கு எந்த அமௌண்ட்டுமே வரலடா அப்படின்னு சொன்னான். சரி ஃபஸ்ட்டு 10 ரூபா வந்துச்சேடா, அது கேட்டால் அதுவும் மெசேஜ் தான்டா வந்திருக்குது, அமௌண்ட்டும் எதுவும் வரல அப்படின்னு சொன்னான். அதனால் நான் அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பேலன்ஸ் 15,700 அனுப்புங்க இந்த ஸ்கேனருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் தரவாக விசாரிக்காமல் யாருக்கும் அனுப்பாதீங்க அமௌண்ட்டு. இங்கே பாருங்கள், 10 ரூபா வந்திருக்குது, 19,700 வந்திருக்கு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஆனால் அவன் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா 2,000 தான் இருக்குது, எந்த அமௌண்ட்டுமே ரிசீவ் ஆகலை.